புள்ளவ இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? அம்மாச்சி, ஏன் மக்கா ஏன் எழுந்திருச்ச? எனக்கு தூக்கமே வரல அம்மாச்சி. அப்படியா சாமி? புது இடம்ல? சரி, கோலம்லாம் போட்டீங்களா? இல்ல மக்கா, இப்பதான் எந்திரிச்சேன். உங்க தாத்தாவை எழுப்பலான்னு வந்தேன், அந்த மனுஷனை காணா. சரி புள்ளைய என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் போய் கோலம் போடவா? ஏ சாமி, நீ கோலமெல்லாம் போடுவியா? போடுவேன் பாட்டி, ஆனா எங்க வீட்ல போட மாட்டேன். அம்மா தான் போடுவாங்க. அதுவும் சரிதான். நான் போய் கோலம் போடவா? வாசல் தெளிச்சிருவியா மக்கா? தெளிச்சிடுவேன் பாட்டி. போத்தா போய் கோலத்தை போட்டு தண்ணி தெளிச்சு கூட்டி விட்டு கோலத்தை போடு. சரி மச்சி. பெரியவ இப்படி நல்ல பொறுப்பா இருக்கா, சின்ன குட்டி என்ன இப்படி இருக்கா? தூங்குறத பாரு. இந்த மனுஷன் சொல்லாம கொல்லாம எங்கத்தான் போனாரோ? தண்ணி தெளிச்சாச்சு. தண்ணிலாம் நல்லா காஞ்சிட்டு கூட்டுவோம். எப்பா, ஒரு நாள் கூட்டுறதே இப்படி இருக்கே. அந்த அம்மாச்சி அம்மாலாம் டெய்லி கூட்டுறாங்க. ச்சே, கையெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, காலையிலேயே இப்படி வேர்க்குது. கோலம் போடலாம். அம்மாச்சி பார்த்துட்டு அசந்தரணும். சூப்பரா போடணும். அப்படி கலர் கோலம் கூட போட்டுக்கலாம், மாவு தான் இல்ல. ச்சே, நம்மளா இந்த கோலத்தை போட்டோம், இவ்வளவு அழகா இருக்கு. நமக்குள்ள இவ்வளவு கலைத்திறமை ஒளிஞ்சிருக்கா? அடடே, யாரா அது வெளியில நிக்கிறது? தாத்தா. பாரா, பிள்ளைங்க வந்திருக்குன்னு கோலம் கூட அழகா போட்டிருக்கா உங்க அம்மாச்சி. தாத்தா, நான் தான் கோலம் போட்டேன். அப்படியா மக்கா? நல்ல புள்ளடி. அம்மா உன்னை எதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா பாரு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு அழகா புள்ள கோலம் போட்டிருக்கு. தாத்தா, நான் தான் தண்ணி தெளிச்சேன், வாசலும் நான் தான் கூட்டினேன். அடடே, இது வேறயா? கோலம் நல்லா இருக்கா தாத்தா? சூப்பரா இருக்குடி தங்கம். ஆமா, சின்னவ எங்க? தூங்குறா தாத்தா. இந்த மனுஷன் வந்துட்டாவளா? அடி ஆத்தி, எம்புட்டு அழகா போட்டிருக்கா. கனிக்குட்டி. அம்மாச்சி. ஏ சாமி, நீ இவ்வளவு அழகா கோலம் போடுவியாட்டி? எனக்கே தெரியாது அம்மாச்சி. நான் நோட்ல வரைஞ்சு வரைஞ்சு பாப்பேனா, இந்த லெட்ல அப்புறம் பென்சில்ல எல்லாம் வரைஞ்சு வரைஞ்சு பாப்பேன். அப்புறமே இந்த தீபாவளி டைம்ல, பொங்கல் டைம்லலாம் அம்மாவுக்கு வந்து நோட்ல வரைஞ்சு வரைஞ்சு கொடுப்பேன். அதை பார்த்து தான் அம்மா கோலம் போடுவாங்க. அப்படியா மக்கா? அருமையா போட்டிருக்க. என்ன தேங்க்ஸ் அம்மாச்சி. உங்க தாத்தா இப்பதான் வந்தாரோ? ஆமா அம்மாச்சி. எங்க போய் போனிய? தோட்டத்துக்கு தாண்டி போனேன். கனி, காப்பி ஊற்றி வச்சிருக்கேன், போய் குடி மக்கா. அடுக்கலையில் இருக்கு. சரி மச்சி. ஏன் ஓய், புள்ளவ வந்திருக்கே, ஏதாவது கறிகிரி எடுப்போம்னு தோணுச்சா உங்களுக்கு? அதெல்லாம் உனக்கு மேல எனக்கு நல்லாவே தோணும். அந்த கோழியை கட்டி போட்டு வந்திருக்கேன், அதை கேட்டு போலாம்னு தான் இப்போ வந்தேன் வீட்டுக்கு. என்ன வேணும்? கோழி மட்டும் அடிச்சா போதுமா? போதும் போதும். இந்த பிள்ளைய இந்த வறுத்த கறினா கொஞ்சம் சாப்பிடும், அதனால் ஒரு கோழி மட்டும் அடிய போதும். கொஞ்சம் சூப்பு மாதிரி வச்சுட்டு இந்த வறுத்த கறி மாட்டம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் குழம்பு வச்சா பிள்ளைய சாப்பிடும். சரி சரி. உனக்கு? எனக்கு நேற்று வச்ச குழம்பு கொஞ்சம் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். ரசம் மட்டும் வச்சுக்கிறேன். சரி. டீயை குடிக்கிறீங்களா? ஊத்து ஊத்து. ஊற்றி தான் வச்சிருக்கு ஓய், அடுக்கலையில் இருக்கு, போய் எடுத்து குடிய. நான் இந்த அம்புமணி கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்குடி? சாமான் கொஞ்சம் வாங்க வேண்டி இருக்குது ஓய், போயிட்டு வந்துடுறேன். என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். வேணாம் வேணாம், நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சொல்லுவிய,
அப்புறம் எதையாவது விட்டுட்டு வந்துருவிய. தேவையில்லாத 7 வேலை நானே போய் வாங்கிக்கிறேன். என்னமோ பண்ணு, எனக்கு என்ன. அம்மாச்சி நானும் வரேன் கடைக்கு. கனி பைய எடுக்காம வந்துட்டேன் மக்கா. அடுக்கலையில் ஒரு ஆணியில் மாட்டியிருக்கும் பை பூரா. அதில் ஒரு பைய எடுத்துட்டு வாத்தா. எடுத்துட்டு வரேன் அம்மாச்சி. வயசு ஆவ ஆவ எல்லாம் மறந்து போகுது. அம்மாச்சி இந்தாங்க பைய, நீங்க எடுத்துட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. நான் இந்த வாளி அப்புறம் விளக்கமாறு இந்த இதெல்லாம் கோல மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். ஆமாம்மாக்கா, கொஞ்சம் எடுத்து வச்சிரு. நான் எடுத்து வச்சுட்டு வரேன், நீங்க போங்க, போயிட்டே இருங்க, வந்துடுறேன். வழி தெரியுமாத்தா? தெரியும். நான் போறேன், டீ வந்துரு. பாக்கா வரேன்டா அம்புமணி. பேத்திவ வந்திருக்கோ ஊர்ல இருந்து? ஆமாட்டா, 2 பேர்த்தையும் வந்திருக்காளுவ. சரி சரி. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாக்கா? நல்லா இருக்காங்க அங்கிள். சரிக்கா, சொல்லுக்கா என்ன போடணும்? இஞ்சி பூண்டு 10 ரூபாய்க்கு போட்டுரு, கொத்தமல்லி போட்டுரு, புதினா போட்டுரு, சின்ன வெங்காயம் தான் அது ஒரு 1/2 கிலோ போட்டுரு. இந்த வறுக்கிறதுக்கு பொடி இருக்கும்ல, அந்த பொடி ஒன்று போட்டுரு. என்ன வறுவல் மசாலா? இதுதான் கோழி கோழி. சரி, கை கொண்டாந்துருக்கியா? இந்தா. அவ்வளவுதானே, வேற எதுவும் வேணுமா? சீனி ஒரு 1/2 கிலோ போட்டுரு. சரி, நீ யோசிச்சு வைங்க, நான் போய் சாமான எடுத்துட்டு வந்துடுறேன். மக்கா, உனக்கு எதுவும் வேணுமா? பாட்டி அம்மா அடிப்பாங்க இந்த மாதிரி பாக்கெட் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டா. ஆமாம் மக்கா, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனால் உங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதைத்தான் தின்னுட்டு கிடந்தா. பாட்டி நான் ஏற்கனவே கருப்பா இருக்கேன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க பாட்டி. நீ இதெல்லாம் சாப்பிட்டா இன்னும் கருப்பாயிருவேனா? நீ எதுக்கிட்டி கவலைப்படுற? உன்னைய எப்படி கலராக்குறேன்னு பாரு பாட்டி. பாட்டி சொல்கிறத மட்டும் கேளு, நல்ல உன் தங்கச்சோடி கலர் ஆயிடுவ. நிஜமா பாட்டி? ஆமாட்டி, நெசத்னேன்னு சொல்கிறேன். அம்மாச்சி அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நான் உங்களோட கடைக்கு வந்தேன்னு, அவ்வளோதான் ஒரே அழுவையா அழுதுருவா. உடனே வீட்டுக்கு போகணும், அம்மாட்ட போகணும், ஃபோன் பண்ணுங்கன்னு. அப்போ கூட்டிட்டு வந்திருக்கலாமே மக்கா. அவதான் நீ எந்திரிக்கவே இல்லையே பாட்டி. ஏ ஓய், தாத்தா, அம்மாச்சி தாத்தா நிக்கிறாரு பாருங்க. ஓய், இங்கே எதுக்கு வந்தீரு? அந்த புள்ளைய தனியாக போட்டா வந்திருக்கிறீரு? அவ அழுவ போறாளோ என்னவோ. நான் எவ்வளோ நேரம் வீட்டிலே இருக்கிறது? எனக்கு வேலை இருக்குல்ல. உமா பொழப்பே இப்படிதான் ஓய். அதுக்குத்தான் எந்த வேலையும் உன்கிட்ட கொடுக்கறதே கிடையாது. பாட்டி திட்டாதீங்க, எல்லாரும் பாக்குறாங்க. நீ போமா கனி, போவான். அவ எந்திரிச்சா அழுவ போறாளோ என்னவோ. எம்மா என் பேத்தியையும் கொஞ்சம் தான் விளையாட்டுல எல்லாம் சேர்த்துக்கங்க வா. அவ தனியா பொழுதுனிக்கும் போனையே பாத்துக்கிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள. வா, நீங்க இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளும் இந்த கேங்ல ஒரு ஆளா இருந்தா நல்லா இருக்கும். விட்டுட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். எங்க கூட விளையாட வரியாப்பா? ஓகே. அம்மாச்சி நானும் இவங்க கூட விளையாட்டுமா? இப்போ வேணாமாக்கா, அப்புறம் சாப்பிட்டு கிப்ட்டு பொறுமையாக வந்து விளையாடுங்க. தங்கச்சி எந்திரிச்சிருவாள்ல. சரி மச்சி. என்ன டீ பார்க்காம போறவ? உன்கிட்ட பேச நேரம் கிடையாது எனக்கு. என் பேத்தி அவங்க சின்னவ தனியாக கிடக்குறா. இவரு அங்கேயே போட்டுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு வந்திருக்கிறாரு. என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு நேரம் கிடையாதுமா, நீ அங்கிட்டு நவுரு. என்ன டீ இது, இந்த ஓட்டம் ஓடுறவா? ஹாய், உன் பேர் என்ன? ஐ அம் நிரா. நைஸ் நேம். தேங்க் யூ. அம்மாட்ட போணும். ஏய் சாரா, சாரா ஏன்டி
புள்ள என்ன அழுவுது. கனி இந்த பைய கொண்டு உள்ள வைத்தா. அம்மாச்சி நீங்க என்ன கனி கனின்னு என்னை கூப்பிடுறீங்க? என் பேரு நிலா. அது எனக்கும் தெரியும் அக்கா. உங்க அம்மா சின்ன பிள்ளையில இருக்கும்போது இப்படிதான் இருந்தாக்கா, ருப்பா ஒன்ன மாதிரியே. அப்ப நான் அவளுக்கு முதல்ல கனின்னு தான் பேர் வச்சேன். அப்புறம் ஏதோ அது ஜாதகத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லவும் அந்த பேரை அப்படியே விட்டாச்சு. வேற பேர் வச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அவளை கனினே தான் கூப்பிடுவேன். அம்மாட்ட போகணும். நீ ஏன் மக்கா இன்னும் அழுதுகிட்டு கிடக்குற? அதான் பாட்டி வந்துட்டேல்ல, கண்ணை தொடத்தா. அம்மாட்ட போகணும். ஏய் அழுவாதடி, நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அங்க போய் விளையாடலாம் சரியா? நிஜமா கூட்டிட்டு போவியா? ப்ராமிஸா கூட்டிட்டு போறேன். சாப்பிட்டு போலாம் சரியா? ஓகே. பாட்டி நீங்க சொல்லுங்க, மேல என்னாச்சு? உன்னைய பார்க்க அச்சு அசலா அவளை மாதிரியே இருக்கியா? அதே எனக்கு கனின்னு வருதுமா. நான் கூப்பிடணும்னு கூப்பிடல நிலா, அது தன்னால வருது. சரி மச்சி, நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. சரி மக்கா, அந்த பைய கொண்டு உள்ள வச்சுட்டு தங்கச்சிக்கு அந்த காப்பியை கொஞ்சம் எடுத்து கொடுமா. நான் இந்த தாத்தாவை போய் பார்த்துட்டு கோழி அறுக்கிறேன்னு சொன்னாவ. அறுத்துட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. போடி சாரா, அழுவாத சரியா? பிரஷ் பண்ணிட்டியா?